இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. கொழும்பின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். உலகின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலினூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மொத்த மின்சார கட்டமைப்பையும் சோதனைக்கு உட்படுத்துவதற்கு மின்சக்தி மற்றும் புதுப்பிக்க சக்தி அமைச்சு நடவடிக்கை. வறட்சியான காலநிலையால் மலையகத்தின் பல மாவட்டங்களிலும் அமைய பெற்றுள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டங்களில் வீழ்ச்சி. வருட இறுதிக்குள் மகாவலி காணி உரிமையாளர்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை விநியோகிக்க நடவடிக்கை. மகாவலி அதிகார சபை தெரிவிப்பு. நாட்டின் மொத்த மின்சார கட்டமைப்பையும் சோதனைக்கு உட்படுத்துவதற்கு மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பொருட்டு கனேடிய நிபுணர்கள் குழு ஒன்றின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டேகொட தெரிவித்துள்ளார். நாட்டின் அண்மையில் ஏற்பட்டிருந்த மின்சார தடை தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டு வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறினார். எதிர்காலத்தில் மின்சார துண்டிப்புகள் ஏற்படாதவாறு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டேகொட மேலும் குறிப்பிட்டார். வருட இறுதிக்குள் மகாவலி காணி உரிமையாளர்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஆண்டின் முதலாம் காலாண்டில் 30,000 காணி உறுதிப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3 காலாண்டுகளில் எஞ்சியுள்ள காணி உறுதிப்பத்திரங்கள் அனைத்தையும் தயாரித்து மக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாராளுமன்றம் இன்று முதல் முறையான அரசியலமைப்பு சபையாக கூட உள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் அரசியலமைப்பு சபையின் முதலாவது அமர்வு இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளது. புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக முழு பாராளுமன்றத்தையும் அரசியலமைப்பு சபையாக மாற்றும் பிரேரணை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று முதலாவது அமர்வு இடம்பெறுவதுடன் இதன்போது அரசியலமைப்பு சபைக்காக 7 உப தலைவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நடவடிக்கை குழுவுக்கு 21 உறுப்பினர்கள் தெரிவாக உள்ளனர். புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவது தொடர்பாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கமளிப்பதுடன் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். அரசியலமைப்பு சபைக்கு சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 7 உப தலைவர்கள் தெரிவாவதுடன் நடவடிக்கை குழுவிற்கான 21 பேரில் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், நீதி அமைச்சர் ஆகியோர் பதவி வழியாக அங்கத்துவம் வழங்க உள்ளனர். எதிர்வரும் மே மாதம் முதல் அரசியலமைப்பு சபை தொடர்ச்சியாக கூடி புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராய உள்ளது. எம்பிலிபிட்டியாவில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு அறிக்கை போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. விசாரணை குழுவினால் அடையாளம் காணப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்படும் தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதம் குறித்து அந்த அறிக்கையில் ஆராயப்பட உள்ளது. குறிப்பாக நிறுவன விதிக்கோவையின் பிரகாரம் போலீசார் ஒழுக்கம் மீறி செயற்பட்டார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆணைக்குழு கூடி தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன்போது எடுக்கப்படும் தீர்மானத்தின்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் விளக்கம் கோரப்படுவதுடன் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஒழுக்காற்று குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாகவும் போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கேரளா கஞ்சா கடத்தும் நடவடிக்கை தொடர்பில் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். யாழ் கொடிகாமம் பகுதியில் 95 கிலோகிராம் கேரள கஞ்சா அடங்கிய 3 மூடைகள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து இந்த தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியகட்சருமான ருவன் குணசேகர குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள போதைப்பொருள் ஒழிப்பு பணியக உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம்
A9 வீதியின் உசன் ரயில் கடவைக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியொன்றில் கேரள கஞ்சா அடங்கிய 3 மூடைகள் கைப்பற்றப்பட்டிருந்தன. இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் இருவர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கைவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். தென்கடற்பரப்பில் 110 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் இறுதியாக கைதான மூவரிடமும் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை நேற்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் விசாரணைக்கு அனுமதி பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ருவன் குணசேகர குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் 7 நாட்களுக்கு இந்த சந்தேக நபர்களை தடுத்து வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தேசிய உணவு திட்டம் தொடர்பில் விவசாயிகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வு அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தலைமையில் புலனறுவையில் நடைபெற்றது. புலனறுவை மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேசத்தில் உள்ள விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாயத்துறையில் உள்ள அரசு உத்தியோகஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த உரமானியம் தொடர்பில் விவசாய அமைப்புகள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எங்கள் அதிகாரிகளும் சிரமத்திற்குள்ளானார்கள். என்ன நடக்கின்றது என இவருக்கும் தெரிவதில்லை. எவ்வளவு வழங்குவது, என்ன வழங்குவது, எவ்வாறு வழங்குவது என்று எங்கள் அதிகாரிகளுக்கு தெரியாது. விவசாயிகளுக்கு இது தொடர்பில் தெரியாது. அதனால் அவர்கள் பிரச்சனை கொள்வதில் தவறு இல்லை. அதனால் நான் அதற்கு எனது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், இது வானிலை அறிக்கை. நாட்டில் சில காலம் நிலவிய வறட்சியான காலநிலையால் மலையகத்தின் பல மாவட்டங்களிலும் அமைய பெற்றுள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளன. பத்லே மாவட்டத்திலும் நிலவி வரும் வறட்சியான காலநிலை காரணமாக கொஸ்லந்தை பிரதேசம் மற்றும் பல நீர்நிலைகளின் நீர்மட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அறுநூற்றி 28 அடி உயரமானதும் இலங்கையில் 2வது உயரமான நீர்வீழ்ச்சியுமான தேலமன் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. மேலும் நீர்வற்றி போகும் அபாயம் காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கொஸ்லந்தை பிரதேசம் உட்பட பல பிரதேசங்களில் நீர்வீழ்ச்சிகளில் நீர்மட்டம் குறைவடைந்து காணப்படுவதால் பிரதேசத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாடு முழுவதிலும் இடைப்பருவ பயிற்சிக்கான காலநிலை ஆரம்பமாகியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இன்று மதியம் சுமார் 12-13 மணியளவில் அம்பலாங்குடை, இத்தனிய, பலட்டுப்பான போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் எமது மதிய நேர பிரதான செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.